ஆமா, எவ்வளவு தூரம் வந்திருக்கு? என்னது? அதாம்மா, உன் சித்தப்பாவை தேடி கண்டுபிடின்னு சொன்னேன்ல, அந்த வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு கேட்டேன். வாய் முடியா? கோவில்ல பார்த்த அந்த கரடிய இப்ப எந்த காட்டுக்குள்ள போய் தேட சொல்ற? ஐயோ, ஒன்னெல்லாம் நீ இங்கேயே இரு. என்ன ஃபாலோ பண்ணத, எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா விடு. இவளுக்கு என்ன? இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குட்டி ராட்சசைய பெத்தெடுத்துட்டா. கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு இவளுக்கு புரிஞ்சிருக்கும். என் மேல கூட பூ விழுதுங்க. விழுதா? அப்போ நீங்களும் விழுந்துட்டீங்க. எங்க? காதல் ஆழத்துக்குள்ள. ஐயோ, புள்ள இருக்குதே. என்னாச்சுங்க? என்னவோ தெரியலங்க, ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வருதுங்க. நம்ம காதல்ல பெய்ற புயல் மழை. ஆமா, உங்க பேரு? ஹாப்பி சந்தோஷ். ஹாப்பி சந்தோஷா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் உங்க பேரு? மருதாணி. மரு? மருவா? யா. உங்க வாயால என் பேரை கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி, மறுபடியும் சந்திக்கலாம். பாய். பார்க்கலாம். ஹாய் அண்ணா. ஹாய். ஹாய். வாங்க வாங்க. ஹாய் மாமா. ஹாய். உட்கார். என்ன இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டீங்க? அது என்னன்னா, நீங்க 2 மணிக்கு வர சொன்னீங்க, அதான் 2 மணிக்கு வந்திருக்கோம். ஓ, அதுக்குள்ள 2 மணி ஆயிடுச்சா? நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நாங்க 1 மணிக்கு வந்துட்டோம். பாத்தியா சிவா, அவங்க பிரைவசிக்காக கொஞ்சம் லேட்டா வாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. காதலிக்கிற விஷயத்துல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளே இவங்க கூட போட்டி போடணும் சிவா. என்ன பொறி, கல்யாணம் நடக்காமே இதோ இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? என்ன அண்ணன்ற பயமே இல்லாம போயிடுச்சுல? சாரிண்ணா, உங்க காதல பார்த்து ஜெலசில அப்படி சொல்லிட்டேன். உங்க மேல பயம்லாம் இல்லாம இல்ல. சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆமா, என்ன ஆர்டர் பண்றதுனே தெரியாம அந்த மெனு கார்டு 1 ஹவரா இங்க இருந்தாங்க அங்க இருந்தீங்க போயிட்டு இருக்கு. என்ன ஆர்டர் பண்றதுன்னு இல்ல நீ, யாரு ஆர்டர் பண்றதுன்னு தெரியாம காதல் மெனு கார்டா மாறி உங்களுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. சாரிண்ணா, மறுபடியும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். பேசு. என்னதான் இருந்தாலும் உன் அண்ணி கிராண்டா நடத்த போற கல்யாணத்துல கல்யாண பொண்ணே நீ தானே. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீயே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு. சரிண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ. மேடம் சொல்லுங்க. ஒரு வெஜ் பிரியாணி அண்ட் ஒரு சிக்கன் பிரியாணி. சரிங்க மேடம். இந்தா நீயே பாரு. ஒன்னும் தேவையில்லை, 2 ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஓகே.
ஓஹோ, பூரிய கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு அக்கா தான் தலைமை தாங்குறாளா? அதனாலதான் இந்த ககன் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். அவன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற பூமிய எப்படி தரையில தள்ளி விடணும்னு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்ன சாரதா, நீ என்ன சொல்ற? நீ அந்த வீட்டுக்கு வந்து என்ன பூர்ணி கல்யாணத்துக்கு கூப்பிட போறியா? ஆமாங்க. நீ வந்து கூப்பிட்டதும் நீ போயிட்டு வா கேப்பின்னு மச்சான் என்ன அனுப்பி வைப்பாரு நீ நினைக்கிறியா? அவ்வளோ ஈஸியா அனுப்பி வச்சிருவாங்கன்னு நான் ஒன்றும் நினைக்கலங்க. தேவைப்பட்டா அவர் காலில் வேணாலும் விழுந்து அவர்கிட்ட கேட்குறேன். வேண்டாம் சாரதா, நீ அப்படிலாம் பண்ணாத. இப்ப என்ன, ககன் ஒத்துக்க மாட்டான். இருந்தாலும் நான் பூர்ணி கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? வரேன். வரதுனா திருட்டுத்தனமா வந்து ககன் கண்ணில் கூட படாம 4 அட்சதைய தூவிட்டு திரும்பி போறது கிடையாதுங்க. பூர்ணியோட அப்பாவா நீங்க அந்த கல்யாணத்துல நிக்கணும். சாரதா, பூர்ணிக்கு அப்பாவா அந்த கல்யாணத்துக்கு நான் வரத்துக்கு ககனே ஒத்துக்க மாட்டான். நான் அவன்கிட்ட பேசியிருக்கேங்க. கல்யாணத்துல நீங்க வந்து நின்னாதான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லியிருக்கேன். அவன் அதுக்கு சரின்னோ இல்லைன்னோ எதுவுமே சொல்லல. கல்யாணத்துக்குள்ள அவனை எப்படியாவது ஒத்துக்க வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சாரதா, நீ அவனை ஒத்துக்க வச்சாலும் இங்க இந்த வீட்டுல அபூர்வாவோ இல்ல மச்சானோ ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ அந்த வீட்டுக்கு வந்தா அவங்க உன்னை அவமானப்படுத்துவாங்க. நான் சந்திக்காத அவமானமா? ககனை சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணத்துக்கு வந்து நின்னா அது அவங்களுக்கு தெரியாம போயிடுமா? அதுக்கப்புறம் நேரா கல்யாணத்துக்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? கல்யாணத்துல நடக்கிற அவமானத்தை விட என்ன நடக்குதோ அது அந்த வீட்லயே நடந்துட்டு போட்டும். நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, பூர்ணி கல்யாணத்துக்கு நீங்க வர மாதிரி நான் உங்களை ஒத்துக்க வைப்பேன். சாரதா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரே டென்ஷனா இருக்கு.